அன்பிற்கினவர்களே வணக்கம். ஸோ இந்த 40 days ரேபிட் டிவிஷன் ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 18 இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் பாலிட்டி கிளாஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி நாம பாலிட்டி கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ண ஒரு சில பிவிக்யூ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 2 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்க வரும். ஸோ அப்படி இன்றைய பதினுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, மேட்ச் டு ஃபாலோயிங் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ சட்ட உறுப்பு விதி சரத்து அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஆர்டிகல் 243A அப்படின்றது எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஸோ அது ஓகே 243A கிராம சபை பற்றி பேசுது. சரிங்களா. ஓகே, வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி பேசுது. 243I அப்படின்றது மாநில நிதிக்குழுவை பற்றி பேசுது. 243K அப்படின்றது மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுது. சரிங்களா. 243O அப்படிங்கிறது நீதிமன்ற தலையீடு தடை பற்றி பேசுது. ஐயா இதெல்லாம் என்னங்க அப்படின்னா, இது எல்லாமே நாம 11th ஷெட்யூல் இருக்கு இல்லையா, 11வது அட்டவணை, அந்த 11வது அட்டவணையில நம்ம ஆட் பண்ண பஞ்சாயத்து ராஜ்ல இருக்கக்கூடிய சரத்துகள் தான் அது. ஓ அப்படியா? அப்படித்தான். சரிங்களா. ரைட். இப்போ இதே விஷயம் 12th ஷெட்யூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 12வது அட்டவணையை எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ அது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத கிராமங்கள்ல சொல்றோம். கிராமங்களை இப்போ நகராட்சிகள் இருந்தால் அது முனிசிபாலிட்டி, நகர்பள்ளிக்கா அப்படின்னு அதை சொல்றாங்க. ஸோ இப்போ அதில் இதே விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே. ஸோ இப்போ இந்த கிராம சபை அப்படின்றதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ முனிசிபாலிட்டி அப்படின்றதுக்கான ஒரு கவுன்சில். சரிங்களா. ஸோ அதை பற்றி என்ன பேசுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 243B. சரிங்களா. மாநில நிதிக்குழு மூலமாக முனிசிபாலிட்டிக்கு காசு எடுத்துக்கலாம். அப்போ மாநில நிதிக்குழு மூலமாக கிராமங்கள் காசு வாங்கிக்கலான்றத 243I சொல்லுது. மாநில நிதிக்குழு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக நகராட்சிகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத 243Y சொல்லுது. சரிங்களா. ஓகே, மாநில தேர்தல் ஆணையம் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ஸ், இப்போ கிராமங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்தலை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தும் அப்படின்னு 243K சொல்லுது. அதே இதை இங்க 243ZA சொல்லுது. சரிங்களா. நீதிமன்ற தலையீட்டுக்கு தடை எதுக்கு? கிராமங்கள்ல. அப்போ கிராம சபை எடுக்கக்கூடிய முடிவுங்களுக்கு நீதிமன்ற தலையீடு பண்ணக்கூடாது அப்படின்றத 243O சொல்லுது. அதே விஷயங்கள் நகராட்சிகளுக்கு எடுத்துட்டோம்னா 243ZG. சரிங்களா. 243ZG. சரியா. ஓகேங்க, அருமை. ஸோ இப்போ இதைத்தான் அவங்க சொல்றாங்க. அப்போ கிராம சபை அப்படின்றத இங்க சொல்றாங்க அவங்க, அந்த பக்கம் நகர்பள்ளிக்கா அப்படின்றத அங்க சொல்றாங்க அவங்க. சரி, கிராம சபைகள் என்னென்ன ஆர்டிகல்ஸ் போன வரை கேட்டிருக்காங்க. மேபி நகராட்சிகளுக்கு என்னன்றத இந்த இதில் கேட்டால் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இதுக்குள்ளே ஒரு லென்த்தியான ஆர்டிக்கல் எது அப்படின்னா, அதுதான் லென்த்தியஸ்ட் ஆர்டிக்கல். சரிங்களா. ஸோ லென்த்தியஸ்ட் ஆர்டிக்கல் அப்படின்னா அதுதான் 243 தான். சரிங்களா. சரி, எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 243ல ஆரம்பிச்சு 243ZG வரைக்கும் இருக்குது. அப்போ ABCDEFGH அப்படிலாம் ஃபுல்லாக முடிச்சு ZG வரைக்கும் போகுது. சரிங்களா. ஓகேங்க, அருமை. ஸோ அப்படின்ற பதிவுடைய அடுத்த கேள்வி நோக்கி நகர்கிறோம். அப்போ அடுத்த கொஸ்டினும் கிட்டத்தட்ட அதே தான். சரி, இந்த மேட்ச் டு ஃபாலோயிங் தான். அரசியல் அமைப்பினுடைய ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 178 எதை பற்றி பேசுது அப்படின்றாங்க. அப்போ 178 என்னன்னா, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர், ஸ்பீக்கர் மற்றும் டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்களை பற்றி 178 பேசுது. சரிங்களா. அப்போ இந்த ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர்லாம் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க? என்ன ஆகும் அப்படின்னா, எம்எல்ஏக்கள்லாம் எலெக்ட் பண்ணிட்டு எம்எல்ஏக்களை மொத்தமாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஒருத்தர் வைப்பாங்க. அவரை ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ஸோ அவரை தேர்ந்தெடுத்து அவர் தான் எலெக்ஷன் வைப்பார். அந்த எலெக்ஷன்ஸில் தான் ஸ்பீக்கரையும் டெபுட்டி ஸ்பீக்கரையும் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா. அந்த எலெக்ஷன் தான் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் 2 பேரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்க. அடுத்து 178 பார்த்துட்டோமா. 180 என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்கிறார் இல்லையா, இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லாத போது சபாநாயகர் செய்ய வேண்டிய விஷயங்களை துணை சபாநாயகர் செய்யலாம். அப்போ ஸ்பீக்கருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் டெபுட்டி ஸ்பீக்கராக இருக்கப்போ கிடைச்சிடும். சரிங்களா. ஒருவேளை ஸ்பீக்கர் ரிசைன் பண்ணிட்டாலோ இல்லை ஸ்பீக்கர் ஆப்சென்ட் ஆனாலோ அன்னைக்கு டெபுட்டி ஸ்பீக்கராக செயல்படலாம்.
சரிங்களா? எத்தனை ஆர்டிகல் 180 அப்படின்றது பேசுது. ஓகேங்க. அடுத்து 182 இது என்ன சார் சொல்லுது? இது கவுன்சில் பத்தி பேசுது. சட்டமன்ற மேலவையினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இவங்களை தேர்ந்தெடுக்கிறத பத்தி சொல்லுது. 182 184 என்ன பண்ணுதுன்னா அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன? அப்போ அங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க ஸ்பீக்கர்னு சொல்றோமா, அங்க சேர்மேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த சட்ட மேலவையின் தலைவரை தான் நம்ம சேர்மேன் அப்படின்னு சொல்றோம். இந்த சேர்மேன் அடுத்த அவருக்கு இருக்கவர் டெபுட்டி சேர்மேன். சேர்மன் மற்றும் டெபுட்டி சேர்மன். சரிங்களா? ஓகேங்க, அருமை. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய சேர்மன் மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய டெபுட்டி சேர்மன் இந்த 2 பேரும் தாங்க இங்க. அப்போ அங்க எப்படி ஸ்பீக்கர் இல்லாத போது டெபுட்டி ஸ்பீக்கர் அவர் கடமையை செய்யலாமோ, இங்க சேர்மன் இல்லாத போது டெபுட்டி சேர்மன் அவர் கடமையை செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தமிழ்நாட்டில் இந்த சட்ட மேலவை எப்போ நீக்கப்பட்டது அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1986. சரிங்களா? கடைசி சேர்மனாக இருந்தவர் ஒரு முக்கியமானவர் யாரு ஞாபகம் இருக்குதுங்களா? மாப்போசி. இந்த மாப்போ சிவஞானம் அவர்கள் தான் கடைசி டெபுட்டி கடைசி சேர்மன். தமிழ்நாடு சட்ட மேலவை கலைக்கப்பட்ட போது அதன் தலைவராக இருந்தவர் மாப்போசி. அவர் தான் தமிழ்நாட்டோட கடைசி சேர்மன். சரிங்களா? அப்போ 1986 தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கலைக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன இருந்துச்சுன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை அப்படின்றது இருந்தது. 86 எம்ஜிஆர் பீரியட்ல கலைச்சிடுறாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ், பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸை பார்க்குறோம். நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2025 சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் அவங்களுடைய ஜட்மெண்ட் அடிப்படையில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. The governor possesses no absolute or pocket veto and must grant assent if a bill is repassed by the assembly. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா சட்டமன்றம் ஒரு மசோதாவை மீண்டும் நிறைவேற்றினால் ஆளுநர் தனக்கான பாக்கெட் வீட்டோ அதிகாரம் எதுவும் பயன்படுத்தாம அவர் ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜட்மெண்ட்ல சொன்ன முக்கியமானது. ஆனா இதுக்கு முன்னாடியும் அதே தான் கரெக்ட். அதாவது ஒரு ஆளுநர் கிட்டக்க ஒரு பில் வருது அப்படின்னா அந்த பில்ல ஆளுநர் முடிவெடுக்கலாம். சரிங்களா? பில்லுன்றத மசோதா அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை ஆளுநர் ஒரு மசோதாவை திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா சட்டமன்றம் அதை எடிட் பண்றாங்க பண்ணலை அது அவங்க இது. திரும்ப அவங்க 2வது அனுப்புறப்ப ஆளுநர் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ தான் ரீகன்சிடரேஷன் ஆஃப் பில். அப்போ ஆளுநர்கிட்ட ஒரு மசோதா வந்துருச்சு அப்படின்னா அவர் அதை என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அது ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதல் தர முடியாது அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை கிடப்பில் போடலாம். இது இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு. இந்த 3 விஷயத்தையும் செய்யலாம். அவருக்கு போட்டு உட்காந்துடலாம். ஒருவேளை அவர் இல்லை இதை நான் உங்களுக்கே திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சாருன்னா அப்போ சட்டமன்றத்துக்கு அந்த பில்லு திரும்ப வந்துடும். சட்டமன்றம் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை சேஞ்சே பண்ணலைனாலும் அவங்க சட்டமன்றத்தில் திரும்ப பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பிச்சா கவர்னர் அதுக்கு ஓகே சொல்லி தான் ஆக வேண்டும். சரிங்களா? என்ன அப்படின்னு ஓகேங்க. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்த செகண்ட் பாருங்க. மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு அதிகபட்சமாக 3 மாத கால அவகாசத்தை உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. ஆமாம். 1 மந்த் தானே சார் படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா. இங்க என்ன மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள். சரிங்களா? அப்போ ரீகன்சிடர் பண்ணி அனுப்பிச்சத. சரிங்களா? எஸ், ரீபாஸ்டு பில்ஸ். அப்ப ரீபாஸ்டு பில்ஸுக்கு 3 மாசம் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேயா? அப்ப அதுவும் சரிதான். சரி. The court invoked Article 142 to declare long pending bills as deemed to have been assented to. அப்போ ஆர்டிகல் 142 அடிப்படையில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மசோதாக்களை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி ரொம்ப வருஷமா அப்படியே கிடக்குது, கவர்னர் கண்டுக்கவே இல்லைன்னா 142 பயன்படுத்தி அவங்க மசோதாக்களை நிறைவேற்றிடலாம். அப்படி சமீபத்தில் 2025 தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 10 மசோதாக்கள். சரிங்களா? அப்போ ஆளுநர் RN ரவி இருந்தப்ப தமிழ்நாடு அரசுடைய 10 மசோதாக்களை ஆர்டிகல் 142 பயன்படுத்தி பாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகேங்க, ரைட். ஸோ அடுத்து பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் சீக் ரிட் ஆஃப் மண்டமஸ் இஃப் கவர்னர் ஃபெயில்ஸ் டு அட்டர் தி பிரெஸ்கிரைப்டு டைம்லைன்ஸ். இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மண்டமஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா கவர்னர் செய்யலைன்னா மண்டமஸை பயன்படுத்தலான்றாங்க.
இதை சுப்ரீம் கோர்ட் தங்கள் வேர்டிக்ல சொன்னது. ஆனால் அடிப்படையாக இந்த மெண்டமஸ் அப்படின்றது ஒரு ரிட்டு. இந்த ரிட்டு தனி மனித சுதந்திரத்துக்கானது. கிளியர் ஆக்குறோமா? மெண்டமஸ் அப்படின்றது ஓகேங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து ஆர்டிகல் 32 படிப்போம். பேராணைகள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் இல்லையா? ஒரு 5 ரிட்ஸ் இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ், சரிங்களா? ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்டியோரி, ப்ரொஹிபிஷன், கியூ வாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயங்கள் படிப்போம். அதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுநருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. சரியா? ஸோ இப்போ 1, 2, 3 அது 3 தான் அப்போ சரி. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இன்றைய பதிவினுடைய இறுதி கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வியை பார்க்குறோம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்குறாங்க. Article 178 of Constitution, it mandates every state legislative assembly shall choose 2 of its members as speaker and deputy speaker. ஓகே, ஆர்டிகல் 178 இந்திய அரசியலமைப்பில் என்ன சொல்லுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், சரிங்களா, 2 நபர்களை, ஒருத்தரை ஸ்பீக்கராகவும் இன்னொருத்தரை டெபுட்டி ஸ்பீக்கராகவும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்பதான் அதை பார்த்தோம் நம்ம இல்லைங்களா? அப்போ சரி. அடுத்து பாருங்க, ஃபாலோயிங் த அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அப்போ எலெக்ஷன்ஸ் இப்போ நடந்தது இல்லையா? அதில் JCD பிரபாகர் he was elected as a speaker and M Ravishankar he was selected as a deputy speaker of 17th Tamil Nadu Legislative Assembly அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் JCD பிரபாகர் இவர் தான் வந்து ஸ்பீக்கராகவும் ரவிசங்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்றாங்க இல்லையா? நம்ம அடிஷ்னலாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது 17வது சட்டமன்றம், தமிழ்நாட்டோட 17வது சட்டமன்றம். அதே மாதிரி JCD பிரபாகர் அவர்கள் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? 1000 லைன்ஸ், 1000 விளக்கு தொகுதி. சரிங்களா? 1000 லைன்ஸ், 1000 விளக்கு தொகுதி. அதே மாதிரி ரவிசங்கர் அவர்கள் துறையூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரிங்களா? துறையூர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 2 பேருமே தாவேக்காவை சார்ந்தவர்கள் தான். சரிங்களா? ஓகேங்க, கிளியர் ஆக்குறோமா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது கரெக்ட் தான். இந்த நம்பர் முக்கியம். இது 17வது தமிழ்நாடு சட்டமன்றம், 17th அசம்பிளி. கரெக்ட். அது லோக்சபானே வருது, 17th அசம்பிளி. ஓகேங்க. ஸோ அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சப்மிட்ஸ் தேர் ரெசிக்னேஷன் லெட்டர் டைரக்ட்லி டு த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றாங்க. இதுல என்னன்னா, இந்த ஸ்பீக்கர் இருக்கிறார் இல்லையா, இவர் தன்னுடைய ரெசிக்னேஷனை கவர்னர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க கூடாதுங்க. இவரு டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட சொல்லணும். சரிங்களா? என்ன சார் இது அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்பீக்கர்னு ஒரு எம்எல்ஏ அப்படிதானங்க. வழக்கமா இந்த எம்எல்ஏக்கள் தங்கள் ராஜினாமாவை ஸ்பீக்கர் கொண்டு போய் கொடுப்பாங்க. எம்எல்ஏக்கள் தங்கள் ராஜினாமாவை ஸ்பீக்கர் கிட்ட போய் கொடுப்பாங்க. அப்போ இவரே ஸ்பீக்கரு, இவர் ஒரு எம்எல்ஏ தான், அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ, அப்புறம் தான் ஸ்பீக்கர். அப்போ இவர் தன்னுடைய ராஜினாமா என்ன பண்ணணும்? ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். இப்போ இவரே ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கரே எப்படி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்குறது? அப்போ அதனால என்ன பண்ணிட்டோம்? டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு ரூல் மேக் பண்ணி வச்சிருக்கோம். கிளியர் ஆக்குறோமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பீக்கருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு? அவர் தான் கவர்னர். ஆனால் அதே அந்த ஸ்பீக்கருக்கு வேலை பிடிக்கல, ரிசைன் பண்ற அப்படின்னா அது கவர்னர்கிட்ட கொடுக்க வேண்டியது கிடையாது, டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ 2 PVQ, 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஆன்சர் இதுக்கு என்ன? 1 and 2 ஒன்லி கரெக்ட். ஆன்சர் 1 and 2 ஒன்லி கரெக்ட். சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். சூப்பர். ஸோ கிளியர் ஆக்குறோமா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம சூப்பராக 2 PVQs, 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சூப்பராக பார்த்தாச்சு.
பார்த்துட்டோமா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்குவோம். பிவிக்கு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை நம்ம ஏன் பார்க்குறோம்னா, இப்போ கொஸ்டின் இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடவே கூடாது. விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். சூப்பராக ப்ரிப்பேர் ஆகுங்க. மீண்டுமாக வேறொரு பதிவு சூப்பராக சந்திக்கலாம். தேங்க்யூ.